அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 22/8/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து டவ் ஜோன்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப வாலட்டிலாக இருந்தாங்க. பயங்கரமாக மேலே போனால் டே ஹை கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட பிரேக் ஆகிற மாதிரி ஆகிட்டு ஃபுல் ட்ராப் அப்படியே கீழே வந்துட்டு உங்களுக்கு சைடு வேஸ்லேயே முடிச்சிட்டான். கடந்த 2 நாட்களாக அவன் சைடு வேஸில் தான் இருக்கிறான். ஸோ ஃபர்தராக வந்து ஒரு அப் சைடு மூவ் ஆர் ஒரு டவுன் சைடு மூவ் இது ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸில் ஒரு முக்கியமான டேட்டா வருது. அந்த டேட்டாவை பொறுத்து இவன் ஏதாவது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு நேற்று வேறு அவன் ட்ரெண்டிங் டேன்னு காமிச்சிருக்கிறாங்க, அவன் ட்ரெண்ட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப்பப்பாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு வீடியோவில் பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.14% வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறான். S&P வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான், ஆனால் இவன் R1க்கு மேலே முடிஞ்சிருக்கான். அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். 0.42% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். நாஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.53% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். இவனும் R1க்கு மேலே தான் முடிச்சிருக்கான். உங்களுக்கு இவனும் டவ் ஜோன்ஸும் R1க்கு பக்கத்தில் முடிச்சிருக்கான். மேலே முடிக்கல, பக்கத்துக்கு முடிச்சிருக்கான். சிபிஆருக்கு மேலே முடிச்சதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் டியூஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3.8க்கு போயிருக்கு. இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். விக்ஸ் மட்டுங்க இந்த டேட்டாவை எதிர்பார்த்து அஜிஜோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு ஏறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு 2.4% ஏறி இருக்கான். பட் ஸ்டில் 16.27 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறேன். இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து நம்ம ஏடிஆருக்கு போயிடுவோம். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஐசிஐசிஐ, HDFC இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் முடிஞ்சிருந்துச்சு. சின்ன பாசிட்டிவ், விப்ரோ வந்து 0.3% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தான். இதே ஏடிஆரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்ஃபோசிஸ் 1% பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பாசிட்டிவ், HDFC பேங்க் பாசிட்டிவ், விப்ரோ 1.46% பாசிட்டிவ். ஏடிஆரில் இருக்கும் அனைத்து 4 ஸ்டாக்குகளுமே முக்கியமான ஸ்டாக்குகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்ருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று எஃப்ஐஐ வந்து என்ன நினச்சாங்களோ தெரியல, 2000 கோடிக்கு கீழே செல் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் ஒரு 799 கோடி தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டிஐ வந்து முரட்டத்தனமாக வழக்கமாக 1500 2000 கோடி தான் பை பண்ணுவாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி பை பண்ணிட்டாங்க. ஸோ தட் உங்களுக்கு நெட் இன்ஃபியூஷன் ஃபிகருமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அதுதான் நேற்று நம்ம மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கும் எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் கம்மியாகவே செல் பண்ணாங்க அப்படின்னா 25,000 கூட பார்க்கலாம் அப்படிங்கிறதோட கணக்காக இருக்குது. ஸோ நம்ம அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, நிக்கி வந்து பாசிட்டிவாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து காஸ்பியுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து நம்ம அப்படியே கிஃப்ட் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,899 அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் நேற்று முடியும் போது அவன் வந்து 804 அப்படின்ட்டு இருந்தான். ஸோ அந்த 804 889ன்னு காட்டுறான் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80-90 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் காட்டுறான். இவ்வளோ பாயிண்ட்டு கேப் அப் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல, நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் கேப் அப்புக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து நேற்று நிஃப்டி என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல நான் இந்த வீக்லி சிபிஆர் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். முதல்ல வந்து டெய்லியில் மட்டும் பார்ப்போம். ஸோ வீக்லி சிபிஆரில் ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம். இங்கே பாருங்கள், இது ஒரு கன்சால்டேஷன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 அப் ட்ரெண்டுக்கு போனதுக்கப்புறம் கன்சால்டேஷன். உங்களுக்கு செல்லர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துலையுமே சுத்தமாக செல்லர்ஸ் இல்லை. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செல்லர்ஸ் யாருமே இல்லை. ஸோ மேபி அந்த செல்லர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான நாளாக இது இருக்குமா தெரியாது. அந்த ஹியூஜ் கேப் அப் இந்த ஒரு 80-90 பாயிண்டில் கேப் அப் ஆனால் கண்டிப்பாக செல் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த இதோட லோ வந்து தாண்டினா அப்படின்னா இந்த 24,678 தாண்டான்னா ஒரு ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விர்ஜின் சிபிஆர் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு இந்த 24,585 ரேஞ்சில். அவன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி ஓவராலாக ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் தான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ஃபால்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓவரால் சென்டிமெண்ட்டே பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெசிசிவாக R1க்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சுருக்கான். வீக்லி R1 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி R1. முந்தா நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீக்லி R1 கீழே வந்துட்டான். அவன் க்ளோஸ் வைக்கும்போது வைக்க முடியல. ஆனால் நேற்று வீக்லி R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ அதனால தான் நேற்று எடுத்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து புல்லிஷாக எடுத்திருந்தேன், அயன் காண்டர்லாம் போடாமல். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விஷயம். பட் ஃபர்தராக மேலே போகும்போது உங்களுக்கு இந்த 24,864 850 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. நேற்றத்தோட இந்த R3 இருக்குது பார்த்திங்களா, இந்த ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆரை பார்ப்போம் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம்.
அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிபிஆருக்கும் S1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, சிபிஆருக்கும் R1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இன்றைக்கி ஒஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டிச்சு அப்படின்னா அது பேரிஷாக மாறதுக்கே சான்ஸ் இருக்குது, டில் சிபிஆர் வரைக்கும் கூட வரலாம். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவ் பையிங் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய பேர் காசு உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த 24,600 வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடம், ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. நேற்று ஒரு சின்ன ஃபால், மார்னிங் வந்து பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகும்போது ஒரு ஃபால் வரும்போதே உங்களுக்கு அந்த ஃபால் அரெஸ்ட் ஆகி இவன் வந்து மேலே போயிருக்கான் இந்த இடம். ஸோ இந்த இடம், அதாவது இந்த S1 கீழே இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 686 670 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1 இந்த இதுக்கும் இடையில் இருக்கிற கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்மூத்தான ப்ரைஸ் ஆக்ஷனை தான் எதிர்பார்க்குறேன் ஒரு பர்டிகுலர் டேரெக்ஷனில். அது மேலேயாக இருந்தாலும் சரி, இல்லை இன்கேஸ் மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னாலும் சரி, அது ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று பேங்க் நிஃப்டி போட்டு பொலன்னு பொழந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து நிஃப்டி பண்ண மாட்டான், கண்டிப்பாக ஸ்மூத்தாக தான் இருப்பான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்த தாண்டாமல் 650 தாண்டாமல் நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து பேரிஷ் ஆக தேவையில்லை, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் வந்து மேலே போயிடும். ஸோ அதுதான் வந்து அப்போ வந்து S1 ரிவர்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் சிபிஆர் வந்து வைடு சிபிஆராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கன்சால்டேஷனுக்கு தான் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து இந்த R1 இந்த 820 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 780 ஓப்பன் ஆகிறது R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறான். பட் க்ளோசிங் அப்படிங்கிறது R1க்கும் S1க்கும் இடையில தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னமா இருக்குது. பட் FII இன்றைக்கி மனசு வச்சாங்கன்னா மேபி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 900 கூட போகலாம். ஸோ அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து அசெண்டிங் சிபிஆராக இருக்குது, ப்ளஸ் வந்து இது வைடு சிபிஆராக இருக்கிறதுனால ஒரு ட்ரெண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து காட்டுது. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ரிவர்சல் ட்ரேட் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இப்போ R1 இருக்குன்னா R2 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் ஃபால் சிபிஆர் ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட், ஏன்னா கேப் தான் இண்டிகேட் பண்ணுறான். அதே மாதிரி S1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஓகேங்களா. ஸோ நான் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவேன். நிஃப்டியில் வந்து இதுதான் இதான்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் நிஃப்டியில் நான் பொசிஷன் எடுத்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஓவராக அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டுமாரோ சிபிஆர், இது ஒரு டிசைனிங் சிபிஆர், அதை நம்ம விட்டுருவோம். ஆனால் எனக்கு மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நேற்று என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஃபால், அந்த ஃபால் அப்படிங்கிறது உங்களுக்கு முந்தா நேற்று வந்து ஒரு ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட கண்டினியூஷனாக அப்படியே கீழே ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பை போட்டு மேலே ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக இங்கே மேலே போனவங்கள்ட்ட ஒரு ட்ராப்பை போட்டு கீழே இறக்குனாங்க. ஆனால் முடிக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஷார்ட் கவரிங் வந்து மேலே முடிச்சிருக்கான், கிட்டத்தட்ட சிபிஆர் கிட்டேயே முடிச்சிருக்கிறான். இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கவே கூடாது. ஈவன் தோ அந்த பேங்க் நிஃப்டியில் ஒரு டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருந்தாலுமே. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது, ஈவன் தோ இட்ஸ் டிசைனிங் சிபிஆர். ஆனால் டிசைனிங் சிபிஆர்னா R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஆனால் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நான் R1 ரிவர்சலை வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட்னு சொல்ல மாட்டேன். மேபி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால் R1 ரிவர்சலை விட்டு R2 ரிவர்சலை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் டிசைனிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட் தான். என்றைக்குமே டிசைனிங் சிபிஆரில் R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். பட் ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்து இந்த டிசைனிங் சிபிஆர் வந்து உங்களுக்கு மேலே முடிச்சு அவன் வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆராக தான் நாளைக்கு வந்து அவன் கிரியேட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி எடுக்கிற அந்த லோ ப்ராபபிள் ட்ரேடுமே மேபி அது ஒரு ஹை ப்ராபபிளாக பாசிட்டிவாக ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பை லுக்கிங் அட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது. ஏன்னா உங்களால் செல்லர்ஸால் டாமினேட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒருக்கா வந்து ட்ராப் பண்ணாங்க, அக்ரெசிவாக ஏற்றிட்டாங்க, திருப்பி ஒருக்கா இந்த இடத்துல ட்ராப் பண்ணாங்க, திருப்பி அக்ரெசிவாக ஏற்றிருக்காங்க. ஸோ வென்எவர் மார்க்கெட் கீழே போகும்போதெல்லாம் அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து ப்ரைஸை மேலே ஏற்றுறாங்க. ஸோ அது வந்து என்றைக்குமே ஆபத்தானது. அக்ரெசிவ் பையர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா பயங்கரமாக மார்க்கெட்டை மேலே கொண்டு வரதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிறவங்க. ஸோ இன்றைக்கி இந்த S1லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சலுக்கான எல்லா இடமும் இருக்குது. இன்கேஸ் நேற்றுத்தோட லோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கிராஸ் பண்ணுறான், டெசிசிவாக கிராஸ் பண்ணுறான், ஒரு 15 நிமிஷம் அதுக்கு கீழே வந்து அவன் வந்து சஸ்டைன் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபாலோ எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா 51,025, அதை தாண்டி மேலே ஒரு 15 நிமிஷம் வந்து அவன் சஸ்டைன் பண்ணாலுமே கண்டிப்பாக அவன் வந்து மேலே ஃபர்தராக ஒரு 100-200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் என்றால் இந்த இடத்துல தான் அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்து கீழே இறக்குனாங்க.
இந்த இடத்துல அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து மேலே ஏற்றிருக்காங்க 350 ரேஞ்சில். ஸோ இந்த இடம் பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இடம் R2வாக இருக்கிற பட்சத்தில் இந்த சிபிஆர் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க, இதுக்கு நான் வந்து புதுசாக ஒரு சிபிஆர் வந்து கோட் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளால் வந்து இன்றைக்கி எல்லா லெவல்ஸுமே வந்து பார்க்க முடியும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் மற்ற எல்லாத்தையும் தூக்கி விட்டுறேன். இது இன்னும் ஃபுல்லாக கோட் பண்ணி முடிக்கலைங்க, அதனால தான் நான் இதை வந்து இன்னும் இது பண்ணாமல் இருக்கேன், சொல்லாமல் இருக்கேன், இல்லை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்களா, இதுதான் வந்து R2 நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 1 பிபி ஜோன்லேயும் இப்படி தான் வந்து அது R2வாக க்ரியேட் ஆகுது. ஸோ R2 ரிவர்சல் கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஸோ ஆனால் R2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ராபப்ளி ப்ரைஸ் வந்து R3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெய்லியில். ஸோ அதையுமே நீங்கள் பார்க்க தான் செய்யணும். ரெண்டாவது, இந்த 200 SMA 20 SMA வந்து பிரேக் பண்ணும்போது அதுவுமே வந்து ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே ரேலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்றைக்கி அது நடக்குமா அப்படின்ட்டு. பட் ஐ எம் நாட் பியரிஷ் இன் எனி ஆஃப் த இண்டிசஸுங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நான் வந்து புல்லிஷாக தான் இருக்கேன். ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போதுமே இன்றைக்கி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதையுமே நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து வழக்கமாக சொல்கிறத விட கொஞ்சம் டீட்டெயிலான அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஃபர்தராக டெய்லியும் அனாலிசிஸ் பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இதுதான் ஹை ப்ராபபிள் ட்ரேட், இதுதான் லோ ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா போதுமா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.